பித்தப்பை கற்கள் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமிகம் பித்த நீர் வந்து தேக்கமடையினால தான் பித்தப்பை கற்கள் வந்து ஏற்படுது. ஸோ வந்து 80% வந்துட்டு கொழுப்பு கற்கள் ஆகும், 20% வந்துட்டு பிலிருபின் கற்கள் ஆகும் ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து பெண்களுக்கு தான் வந்து பித்தப்பை கற்கள் ரொம்ப அதிக அளவில் வந்து காணப்படும் கம்பேர் டு மேல்ஸ், அதான் ஆண்கள் கம்பேர் பண்ணும்போது. யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடல் பருமனாக இருக்கவங்க, ஃபேட்டி ஃபுட்ஸ் அதாவது கொழுப்பு ஆகாரங்கள் எடுக்கிறவங்க, ரொம்ப உடல் பருமனோடு சேர்ந்து ஜங்க் ஃபுட் ரொம்ப அதிகமாக எடுக்கிறவங்க, அப்புறம் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க, அதிகமாக ஃபாஸ்டிங் இருக்கவங்க, ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, இவங்களுக்கு அதிக அளவு ஏற்படும். இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் கை நாடியை பார்த்தே வாத பித்த கஃப தோஷாகிய கணக்கிட்டு உயர்தர சித்த ஆயுர்வேத மருந்துகள் கொண்டு குணப்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இம்யூனோ பூஸ்டர், அதாவது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு கல்லீரல், கணையம், சிறுநீரகம் இதை எல்லாத்தையும் பலப்படுத்துகிற வகையும் மெடிசன்ஸ் கொடுத்து நல்ல விதத்தில் துரிதமாக குணப்படுத்திட்டு இருக்கோம்.